யாரு அந்த ஜெயந்தி? தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க. போமா போய் வேலையை பார்ப்போமா. எனக்கு டிஃபன் சாப்பிடுங்க. எனக்கு டிஃபன்லாம் வேணாம். யார் அந்த ஜெயந்தி கேக்குறல? டிஃபன்லாம் வேணாங்கறல. என்ன ஃப்ரீயாவே இருக்க மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் குற்றவாளியை கூண்டில் நிறுத்தி குறுக்கு விசாரணை பண்ற மாதிரி மாத்தி கேள்வி கேட்க வேண்டியது உங்க ரெண்டு பேருக்கு வேலையா போச்சு. நான் எதுவும் தப்பா கேட்கலையே. டிஃபன் சாப்பிடுறீங்களா தானே கேட்டேன். அதுக்கே இவ்வளவு கோபப்படுறீங்க? கோபம் வர்ற மாதிரி தான் நடந்துக்கிறேன். வர நீயும் சரி இவங்களும் சரி தேவையில்லாத விஷயம் டார்ச்சர் பண்றீங்க. ரெண்டு பேரும் டார்ச்சர் பண்றீங்க. அனாவசியமா தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுறீங்க. சுதா, உன் புருஷனோட மனசு சுத்தம் இல்லம்மா. அவன் புத்தியில ஏதோ விஷம் கலந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னத்த சொல்றீங்க? ஆமாம்மா, அதனால்தான் அவன் எரிஞ்செரிஞ்சு விழறான். உன்னை என்னையும் வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப அவன் செல்போன் அடிச்சிட்டு இருக்கேன்னு எடுத்தேன். யாரோ ஜெயந்தின்னு ஒரு பொண்ணு பேசினாமா. நான் அவங்ககிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்குள்ள போனை புடுங்கிட்டு கண்ணா பின்னான்னு பேசிட்டு போயிட்டான். அந்த கோவத்தை தான் உங்ககிட்ட காமிச்சிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அத்தை? அடி போடி, புரியாதவளா இருக்கியே. நான் உன்ன மாதிரி ஏமாந்தவளா இருந்ததுனாலதான் புருஷனை தொலைச்சிட்டு இன்னைக்கு வருவாரு நாளைக்கு வருவாருன்னு பல வருஷமா காலத்தை ஓட்டிட்டு இருக்கேன். அப்போ உடம்புல ஒரு அதே ரத்தம் தானே இவன் உடம்புலயும் ஓடும். எனக்கு பயமா இருக்கு சுதா. இதே மாதிரி எங்களுக்கு கல்யாணம் ஆகி முதல் வருஷம் முடியும் போதுதான் விஷ்ணுவோட அப்பா என்னை விட்டுட்டு ஓடிட்டாரு. இப்ப உங்களுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆக போகுது. சொல்லி வச்ச மாதிரி விஷ்ணுவுக்கும் புத்தி மாறி போயிட்டே இருக்கு. எனக்கு பயமா இருக்கு சுதா. சுதா, நான் ஏமாந்த மாதிரி நீயும் ஏமாந்துடக்கூடாது. விஷ்ணுவை நம்பி அவ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்காத. உன் புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு பாருமா, அதான் உனக்கு நல்லது, பாதுகாப்பானது. இல்ல லுங்கி வேண்டாம். என்னங்க டிஃபன் சாப்பிட்றீங்களா? வெளியிலேயே சாப்பிட்டேன். சரி இருங்க, நான் உங்களுக்கு பால் எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல எனக்கு
என்னங்க இந்தாங்க பால் குடிங்க. என்னங்க உங்களுக்கு தூக்கம் வரலையா? நான் தூங்க லேட் ஆகும், நீ தூங்க. குட் நைட். ஆ